தனிநபரின் அராஜகத்தை கண்டித்து பல்லடம் அருகே அருள்புரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் தண்ணீர் பந்தல் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த 24 ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் பொதுநல சங்கம் என்ற பெயரில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஆட்டோக்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்கின்றனர். இங்கு சுமார் 20 ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ள நிலையில் அதே பகுதியில் சிவகணேஷ் என்பவர் தனது 2 ஆட்டோக்களை தண்ணீர் பந்தல் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்வதாகவும், இதனால் 20 ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சங்கத்தின் சார்பில் பல்லடம் காவல் நிலையத்திலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் அளித்திருந்தனர். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் சிவகணேஷ் என்பவர் தொடர்ச்சியாக வாகனத்தை நிறுத்துவதை கண்டித்து இன்று தண்ணீர் பந்தல் பேருந்து நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிவகணேஷ் என்ற தனிநபரின் அராஜக போக்கால் 20 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், அவரது வாகனத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே தர்ணா போராட்டத்தை கைவிடப் போவதாக தெரிவித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பூர் கட்சி சார்பற்ற ஆட்டோ பொதுநல சங்கம் பல்லடம் வழி அருள்புரம் தண்ணீர் பந்தல் பஸ் ஸ்டாப்ல 18 வண்டி ஓடுதுங்க. அந்த 18 வண்டிக்கு சங்க தலைவர், அந்த ஸ்டாண்டு தலைவராக நான் இருக்கிறேன். நாங்கள் முறைப்படி எல்லாமே எங்கள் ஸ்டாண்டு நம்பர் வச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 47/2015 எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தது. கரெக்டாக 2000 ஸ்டாண்டு ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு முன்னோர்கள் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு எத்தனை டிரைவர்ஸ் இருக்கோம், இப்போ கடைசியாக நாங்கள் இருக்கோம். இப்போ எதுக்கால எதிர்பார்ட்டி போட்டு ஒரு ஓனர் 2 வண்டியை போட்டு 25 மீட்டர்ல ரொம்ப அராஜகம் பண்றாரு. வண்டியை தள்ளி போட்டு ஓட்டுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஸ்டேஷனுக்கு போயாச்சு, மனு கொடுத்தாச்சு, சங்க தலைவர் பேசியாச்சு, எந்த ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்க டெய்லி பைனான்ஸ் பண்ற ஆளுங்க, எங்களால முடியல. 20 பேருடைய வாழ்வாதாரமும் என்ன சொல்றதுன்னே தெரியல. பேசினா மீடியால பேசினா வேற மாதிரி வந்துடும். ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு பேரம் பேசி போற நம்மளுக்கு தான் தெரியும். இதுக்கு நாங்க என்ன தெரியும், இங்க உட்காந்து அந்த தர்ணா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வண்டியை எடுத்து 200 மீட்டர் தள்ளி போடணும். தள்ளி போடுற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்லைங்க. இதனால என்ன விளைவு வந்தாலும் சரி, அவங்களை போலீஸ் வச்சு எங்களை அடிச்சாலும் சரி, இங்கேயே செத்தாலும் சரி, ஆனா இதுக்கு விலை கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இது மக்களாகிய நீங்க நல்ல கருத்தை, தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் இதை நல்ல தெளிவா பாருங்க. எங்க மேல தப்பு இருந்தா நீங்களே சொல்லுங்க. நாங்க இந்த இடத்த விட்டு நாங்களா நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தா நாங்க வெளியில போயிடுறோம். இல்லைன்னா நீங்களும் நல்ல முடிவா சொல்லுங்க. 2 வண்டி எடுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். ரொம்ப அராஜகம் பண்றாங்க. மக்களாகிய நீங்க நல்ல கருத்து சொல்லுங்க.